ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், தற்போது எத்தனை பேர் அங்கு குழுமி இருக்கிறார்கள்? மெழுகுவர்த்தி ஏந்தி என்ன பிரார்த்தனை வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களையும் சொல்லுங்க. தூத்துக்குடியில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்ற போது ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி பாத்திமா நகரில் உள்ள பாத்திமா மாதா கோவில் அருகே உயிரிழந்த 15 பேரின் புகைப்படங்களையும் வைத்து அவர்களுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய அந்த பகுதி மக்கள் மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாத்திமா மாதா கோவிலில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக சிறப்பு பிரார்த்தனையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரார்த்தனையில அந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து தூத்துக்குடியின் மாநகர பகுதிகளில் குமரரெட்டியாபுரம், திரேஸ்புரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இறந்தவர்களின் புகைப்படங்களை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி திமுக சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க மாவட்ட அலுவலகத்தில் வச்சு 15 பேர் புகைப்படத்திற்கும் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார். குறிப்பாக இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இறந்ததற்கு இந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஸ்டெர்லைட்டை முழுமையாக தூத்துக்குடி மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அருணா ஜெகதீசன் அறிக்கையின்படி துப்பாக்கிச்சூடில் ஈடுபட்ட காவலர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட அதே போல் தண்டனை ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட காவலர்கள் மீதும் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடி மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்ட ஸ்டெர்லைட் கூட்டமைப்பினரின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடியில் இருந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.